அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 12, அதாவது கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி, வியாழக்கிழமை, துவாதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம் 9:52 வரை, அதற்கு மேல் பரணி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் மத்தியானம் 1:00 3 வரை, யமகண்டம் காலையில் 6 7:30 வரை, நல்ல நேரம் 10:45 11:45 வரை. நீங்கள் அணியக்கூடிய நிறம், அதாவது போடக்கூடிய சட்டோட கலர் கோல்டு, பிஸ்கட்டு, மஞ்சள், அந்த மாதிரிப்பட்ட கலர்கள். தவிர்க்க வேண்டியது பிங்க் ஆர் மெரூன். நீங்கள் சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் சாப்பிட்டுக்கொள்ளலாம். இப்போது நம்ம இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்த்தோம் அல்லவா? அதை தொடர்ந்து பார்த்துவிட்டு ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த பரணி நட்சத்திரம் முதல் பாதம், அதில் பிற்பகுதியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது கால்நடை பாக்கியமும் வாகன பிராப்தியும் இருக்காது. கால்நடைன்னா ஆடு, மாடு, கோழி எது வளர்த்தாலும் அது சரியாக செட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் கூட அந்த யோகம் கூட அவங்களுக்கு அவ்வளோவா கிடையாது. ரொம்ப ஞானம் உடையவங்க. ஆனால் அம்மாவோட கருத்து வேறுபாடுகள், அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் கொள்வார்கள். அதே மாதிரி முற்பகுதியில் பிறந்தவங்களுக்கு இருதய நோய், வயிற்று வலி, இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் அடிக்கடி துன்பப்படுத்துவார். அதே மாதிரி புத்திரர்களால், அதாவது அவங்களோட பிள்ளைகளால் பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போகிறதால் புத்திரர்களால் பிரச்சனைகள் தான் வரும். சாஸ்திர சன்மார்க்க நெறியில் கடைபிடிப்பவர், அதில் ஆர்வமுடையவர். அதே மாதிரி அற்பர்களின் நட்பு, அதே மாதிரி அந்த அற்பர்களோட நட்புங்கிறதுனால என்ன ஆகுது, அடிக்கடி பிரச்சனையில் சிக்கல்கள் மாட்டிக்கொள்வார். மாமனுக்கு விரோதம், அதாவது தாய் மாமன் இருந்தால் அவருக்கு விரோதியாக தான் நடந்து கொள்வார். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை உடையவராவர். 2 தாரம் 3 தாரம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை விரும்புவராகவும் இருப்பார். ஒரு சிலர் இளமையிலேயே பெற்றோரை இழந்திருப்பதற்கோ பிரிந்திருப்பதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. நண்பர்களே, இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி, பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பிடிவாதத்தோடு செய்ய ஒரு செய்கையினால் என்ன ஆகுது, எதிர்பாராத வெற்றி கிடைத்து விடுகிறது. நீங்களே எதிர்பார்க்கறது இல்லை. உறவினர்களால் நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. எதிரிகள் செய்யும் இடையூறுகள் கூட நன்மையாகவே முடிகிறது. அடுத்து ரிஷபராசி, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் இது, பொன்னாகிறது. மன நிம்மதி கிடைக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல தூக்கம் வருகிறது. தொழில் வானளாக உயரப்போகிறது. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் நல்ல பெயரும் பாராட்டும் கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி, நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கின்றன. வேண்டா வெறுப்போடு செய்யக்கூடிய காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றன. உறவினரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நண்பர்கள் எப்போதும் உதவிகரமாகவே இருக்கின்றார்கள். அடுத்து கடகராசி, வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் பகைத்து கொள்ள நேரிடுகிறது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இல்லை. கூட்டு தொழில் செய்தால் அதிக நன்மை ஏற்படும். சந்தர்ப்பம் வருகிறது, அதை நழுவ விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறைவுமின்றி வாழலாம். அத்தகைய சூழ்நிலை வருகிறது, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி, குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிய மாட்டார்கள்.
அவர்களிடமிருந்து எந்த விதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நண்பர்களிடம் எதிர்பாராத வகையில் விரோதம் ஏற்படுகிறது. கடன் தொல்லை சற்று அதிகமாகிறது. அதனால் மனக்கவலை உண்டாகிறது. உடல்நல குறைவுக்கு கூட இந்த மனக்கவலையே காரணமாகி விடுகிறது. அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியே கிடைக்கிறது. பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். கடவுள் பக்தி அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து துளாராசி. புதுமனை, வாகனம், துணிமணி, நகைகள் ஏதாவது வாங்குகின்றீர்கள். நண்பர்களால் நன்மை உண்டாகும். கால்நடைகள் மூலம், விவசாயத்தின் மூலமும் லாபம் கிடைக்கின்றது. புதிய தொழில் மனைவி பெயரில் ஆரம்பிக்கப் போகின்றீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. சிலருக்கு திருமணம் நடக்கிறது, சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகிறது. புதிய தொடர்புகள் தீமை பயப்பதாகவே இருக்கும். எச்சரிக்கை, தொழிலில் லாபமும் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கிறது. பெரியவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த சந்திப்பு உங்களுக்கு மனநிறைவை தருகின்றது. தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு பாராட்டும் ஊதிய உயர்வும் கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. புது வீடு, நிலம் வாங்குதல் போன்ற காரியங்கள் நடக்கும். புது துணிமணிகளும் புது நகைகளும் வாங்குகிறீர்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். அவர்களால் பொருள் சேருகிறது. தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. மேலதிகாரிகள் உதவிகரமாகவே இருக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்யாவிட்டால் வீணாக கெட்ட பெயரே ஏற்படும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எதிர்ப்புகள் இருந்து வருகிறது. துணிவுடன் நடந்து காரியங்களை செய்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனைவி மக்கள் உங்களுக்கு அடங்கி நடக்கின்றார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறுகிறது. அடுத்து மீனராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் எல்லோருமே உதவி செய்ய முன் வருகிறார்கள். அவர்களால் நன்மையே கிடைக்கும்.